चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 28/2/1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். நேரத்திற்காக காத்திருக்காமல் எவரடியாக தயார் நிலையில் இருப்பவர்தான் உண்மையான முயற்சியாளர். பரீட்சையின் நேரம் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் தன்னுடைய சம்பூர்ண நிலையின் பிரத்யக்ஷமான சாட்சாத்காரம் மற்றும் அனுபவம் வெளிப்படை ரூபத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதா? எப்படி நம்பர் 1 ஆத்மா பிரம்மா பாபா தன்னுடைய சம்பூர்ண நிலையின் நடைமுறை ரூபத்தை போகும் பொழுதும் வரும் பொழுதும் அனுபவம் செய்தார், அதேபோல் உங்களுக்கும் உங்களுடைய சம்பூர்ண நிலை முற்றிலும் அருகில் மற்றும் தெளிவாக அனுபவம் ஆகிறதா? முயற்சி செய்யும் பிரம்மா மற்றும் சம்பூர்ண பிரம்மா இருவரின் நிலை தெளிவாக இருந்தது இல்லையா? அதேபோல் உங்களுக்கு உங்களுடைய சம்பூர்ண நிலை இவ்வளவு தெளிவாக மற்றும் அருகில் அனுபவம் ஆகிறதா? இந்த நேரம் இந்த நிலை, பிறகு அடுத்த நேரம் அந்த நிலை, இந்த மாதிரி அனுபவம் ஏற்படுகிறதா? எப்படி சாக்கார பாபாவில் எதிர்காலத்தின் அனுபவம் கூட அடிக்கடி ஏற்பட்டது இல்லையா? எவ்வளவுதான் காரியத்தில் முழுமையாக ஈடுபட்டிருந்தாலும் எதிர்காலத்து அந்த நிலைக்கு இப்பொழுது வந்தே சேர்ந்து விட்டோம் என்று எப்பொழுதும் தன் எதிரில் சம்பூர்ண நிலை இருக்க வேண்டும். எப்பொழுது நீங்கள் சம்பூர்ண நிலையை அருகில் கொண்டு வருவீர்களோ அப்படியே நேரமும் அருகில் வரும். நேரம் உங்களை அருகில் கொண்டு வருமா அல்லது நீங்கள் நேரத்தை அருகில் கொண்டு வருவீர்களா? என்ன நடக்க வேண்டும்? அந்த பக்கத்திலிருந்து நேரம் அருகில் வரும், இந்த பக்கத்திலிருந்து நீங்கள் அருகில் இருப்பீர்கள். இரண்டின் சந்திப்பு ஏற்படும். நேரம் எப்பொழுதும் வந்தாலும் சரி, ஆனால் சம்பூர்ண நிலையை அருகில் கொண்டு வருவதற்கான முயற்சியில் நேரத்திற்காக காத்திருக்க வேண்டியில்லாத அளவிற்கு தன்னை எப்பொழுதும் தயாராக வைத்திருக்க வேண்டும். முயற்சி செய்பவருக்கு எப்பொழுதும் எவரடியாக இருக்க வேண்டும். யாருக்காவது காத்திருக்க வேண்டியது அவசியம் இல்லை. தன்னுடைய முழுமையான ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். நான் நேரத்தை அருகில் கொண்டு வருபவனே என்று நேரம் என்னை அருகில் கொண்டு வராது என்ற இந்த போதை இருக்க வேண்டும். எவ்வளவு தன் எதிரில் சம்பூர்ண நிலை அருகில் வந்து கொண்டே இருக்குமோ அந்த அளவு உலகின் ஆத்மாக்களின் எதிரில் உங்களுடைய கடைசி கருமாத்தி பாவங்களை முழுமையாக அழித்த நிலையின் சாட்சாத்காரம் தெளிவாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதன் மூலம்தான் சாட்சாத்கார மூர்த்தியாகி உலகின் எதிரில் சாட்சாத்காரம் செய்விக்கும் நேரம் அருகில் இருக்கிறதா அல்லது இல்லையா என்று நீங்களே தீர்மானித்து கொள்ளலாம். நேரமோ மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நேரத்தின் வேகம் அதிகமாக இருக்கிறது என்ற அனுபவம் ஆகிறது இல்லையா? இந்த கணக்குப்படி தன்னுடைய சம்பூர்ண நிலை கூட தெளிவாகவும் அருகிலும் இருக்க வேண்டும். எப்படி ஸ்தூலமாகவும் ஏதாவது ஒரு நிலை இருக்கிறது என்றால்
எதிரில் பார்த்தவுடனேயே அதை சென்று அடைய வேண்டும் என்று புரிந்து கொள்கிறார்கள். இதே மாதிரி சம்பூர்ண நிலையும் சுலபமாக அனுபவம் ஆக வேண்டும். இதுவோ ஒரு நொடிக்கான விஷயம்தான். இப்பொழுது ஒரு நொடியில் அருகில் கொண்டு வருவதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். திட்டம் போடுவதில் நேரம் செலவாகும். ஆனால் அந்த நிலையில் நிலைத்து விட்டீர்கள் என்றால் நேரம் செலவாகாது. பிரத்யக்ஷதா அருகில் வந்து கொண்டிருக்கிறது என்ற இதை புரிந்து கொண்டீர்கள் தான் இல்லையா? சுற்றுப்புற சூழ்நிலை மற்றும் உள் உணர்வுகள் மாற்றத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து கூட பிரத்யக்ஷதாவின் நேரம் எவ்வளவு வேகமாக அருகில் வந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். கடினமான விஷயம் சரளமாக ஆகி கொண்டிருக்கிறது. எண்ணமும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பயமற்ற நிலை மற்றும் எண்ணத்தில் திடத்தன்மை, இதுதான் சம்பூர்ண நிலையின் அருகாமையின் அடையாளம். இந்த இரண்டுமே தென்பட்டு கொண்டிருக்கிறது தான் இல்லையா? எண்ணத்தின் கூடவே உங்களுடைய ரிசல்ட்டும் தெளிவாக தென்படட்டும். இதன் கூடவே பலனின் பிராப்தியும் தெளிவாக தென்படட்டும். இந்த எண்ணம் இது இதனுடைய ரிசல்ட், இந்த காரியம் இது இதனுடைய பலன் என்று அப்படி அனுபவம் ஆகிறதா? இதைத்தான் உடனடி பலன் என்று கூறப்படுவது. எப்படி தந்தையின் 3 ரூபங்கள் பிரசித்தி பெற்றதோ அப்படி உங்களது 3 ரூபங்களின் சாட்சாத்காரம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதா? எப்படி தந்தைக்கு தன்னுடைய 3 ரூபங்களின் நினைவு இருக்கிறதோ அதேபோல் நான் மாஸ்டர் திரிமூர்த்தி என்று உங்களது 3 ரூபங்களின் நினைவு போகும் பொழுதும் வரும் பொழுதும் இருக்கட்டும். 3 காரியங்களும் சேர்ந்து கூடவே நடக்க வேண்டும். ஸ்தாபனையின் காரியம் செய்வதற்கான நேரம் வேறு, விநாச காரியத்தின் நேரம் வேறு என்று அப்படி இல்லை. புது படைப்பை படைத்து கொண்டே இருக்கிறீர்கள். கூடவே பழையது விநாசம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். அசுர சம்ஸ்காரம் மற்றும் என்னென்ன பலகீனங்கள் இருக்கின்றனவோ அவற்றின் விநாசத்தையும் கூடவே செய்து கொண்டே இருக்க வேண்டும். புதிய சம்ஸ்காரத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். பழைய சம்ஸ்காரம் அழிந்து கொண்டிருக்கிறது. அப்படி சம்பூர்ண சக்தி சுரூபம் மற்றும் அழிப்பவரின் ரூபம் இல்லாத காரணத்தினால் வெற்றி ஏற்பட முடிவதில்லை. இரண்டும் சேர்ந்தே இருப்பதினால் வெற்றி ஏற்பட்டு விடுகிறது. இந்த 2 ரூபம் நினைவிருப்பதினால் தேவதா ரூபம் தானாகவே நினைவுக்கு வந்துவிடும். 2 ரூபங்களின் நினைவைத்தான் முயற்சி செய்யும் கடைசி நிலை என்று கூறலாம். இந்த நேரம் பிராமண ரூபம், அடுத்த நேரம் சக்தி ரூபம். எந்த நேரம் எந்த ரூபத்தின் அவசியம் இருக்கிறதோ அந்த நேரம் அதே ரூபத்தை தாரணை செய்து காரியத்தில் ஈடுபட்டு விட வேண்டும். அந்த மாதிரி பயிற்சி தேவையாக இருக்கிறது. எப்படி ஒரு நொடியில் ஆத்ம அபிமானியாக ஆவதற்கான பயிற்சி இருக்கிறதோ அப்படி இந்த பயிற்சியையும் செய்ய முடியும். தன்னுடைய புத்தியை எங்கே விரும்புகிறீர்களோ அங்கே ஈடுபடுத்த முடிய வேண்டும். அந்த மாதிரியான பயிற்சி மிக அவசியமாகும். அந்த மாதிரியான பயிற்சி உள்ளவர் அனைத்து காரியத்திலும் வெற்றி அடைகிறார். யாரிடம் தன்னை வளைத்து கொள்வதற்கான சக்தி இருக்கிறதோ அவர்தான் உண்மையான தங்கத்திற்கு சமமானவர் என்று புரிந்து கொள்ளுங்கள். எப்படி ஸ்தூல கர்மேந்திரியங்களை எங்கு விரும்புகிறீர்களோ அப்படி வளைக்க முடியும் இல்லையா? ஒருவேளை வளையவில்லை என்றால் அதை நோயுற்றது என புரிந்து கொள்வீர்கள். புத்தியையும் அந்த மாதிரி சுலபமாக வளைக்க வேண்டும். புத்தி நம்மை வளைத்து கொண்டு செல்லட்டும் என்று அந்த மாதிரி இருக்க வேண்டாம். அந்த மாதிரி சம்பூர்ண நிலையின் மகிமை செய்யப்பட்டிருக்கிறது. நாளாக நாளாக தன்னில் மாற்றத்தை அனுபவம் செய்கிறீர்கள் தான் இல்லையா?
சம்ஸ்காரம், சுபாவம் மற்றும் குறைகளை பார்க்கிறீர்கள் என்றால் கீழே வந்து விடுவீர்கள். எனவே ஒவ்வொரு நாளும் இப்பொழுது இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். யாருடைய சுபாவ சம்ஸ்காரத்தை பார்த்து கொண்டும் தெரிந்து கொண்டும் புத்தியின் நினைவு அந்த பக்கம் செல்ல வேண்டாம். மேலும் அந்த ஆத்மாவிற்காக இன்னும் அதிகமாக சுப பாவனை இருக்கட்டும். ஒரு பக்கத்திலிருந்து கேட்டீர்கள், இன்னொரு பக்கம் அழிந்தது, நல்லது. வரதானம்: பலமற்ற மனமுடைந்து போன சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு அதிப்படியான பலம் கொடுக்கக்கூடிய ஆன்மீக இரக்க மனமுடையவர் ஆகுக. யார் ஆன்மீக இரக்க மனமுடைய குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மகாதானியாகி முற்றிலும் நம்பிக்கை இழந்தவர்களிலும் நம்பிக்கையை உருவாக்கி விடுகிறார்கள். பலமற்றவரை பலம் நிரம்பியவராக்கி விடுகிறார்கள். தானம் எப்பொழுதும் ஏழைக்கும் ஆதரவற்றவருக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்படி யார் பலமற்ற மனமுடைந்து போன சக்தியற்ற பிரஜை தரத்தை உடைய ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஆன்மீக இரக்க மனமுடையவராகி மகாதானி ஆகுங்கள். உங்களுக்குள் ஒருவர் இன்னொருவருக்காக மகாதானி ஆக வேண்டாம். அதுவோ சகயோகி துணைவர்களாக இருப்பதாகும். சகோதரன் சகோதரனாக இருக்கிறீர்கள். அனைவரும் சமநிலையில் இருக்கும் முயற்சி செய்பவர்களாகவும் இருக்கிறீர்கள். சகயோகம் கொடுங்கள், தானம் கொடுக்க வேண்டாம். ஸ்லோகன்: எப்பொழுதும் ஒரு தந்தையின் உயர்ந்த தொடர்பில் இருந்தீர்கள் என்றால் வேறு யாருடைய தொடர்பின் பிரபாவமும் ஏற்பட முடியாது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।